சேர்த்து ஓட்டியா நிக்கிறீங்க? டிபிஎல் சேர்த்து ஓட்டியா வந்து கிழிச்சு வந்த பிறகு அது வந்து 3 மாசமா இருக்கு. அது 3 மாசமா இருக்குது. அதை கிழிச்சுட்டே எடுக்கணுங்க. புரியுதா? அதை எடுத்துட்டே வை. ஏன் 17ஆம் தேதி அன்னைக்கு 1 மாசம் வச்சிருக்கேன். 200 தட்டி வச்சிருக்கேன் பாருங்க. லிமிட்டா வச்சிருக்கிறான். பிரச்சனை பெருசு பண்ணணும்னா பெருசு நாங்க தயார். இது வந்து மாச கணக்கா இருக்குது. இப்பெல்லாம் இல்ல, இது மாச கணக்கா இருக்குது. பைபாஸ் எழுதியிருக்காங்க. பர்மிஷன் கொடுத்தா தான் அதுக்கு பர்மிஷன் தான் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து சட்டத்தை மதிக்கிறேன். நீங்க சொல்றது கேட்கறது தப்பு இல்லை. ஆனா திமுக காமிக்கிறாங்க இல்லைன்னா நான் எடுத்து உள்ள வச்சுக்கிறேன். நாங்க உள்ள நல்ல கோயில மொத்தம் உடச்சு எடுத்துக்கிறோம். ஆனா பர்மிஷன் இல்லாம எழுதி காம்பவுண்ட் கிரவுண்ட்ல வந்து பூரா படம் போட்டு எழுதியிருக்கீங்க. அதுக்கு பர்மிஷன் வேணும்ல. இதே கமிஷனர் தானே ஆர்டர் போடுறாங்க. முனிசிபல் கிரவுண்டோட சிவர் கமிஷனர் தான் இருக்குது. அதுக்கு ஒரு பர்மிஷன் என்கிட்ட காமிச்சிடணும். நீங்களும் எடுக்க வேண்டாம், நாங்க எடுத்துக்கிறோம். ஒரே வார்த்தை சொன்னா 10 நிமிஷம் நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா இது திமுக விளம்பரத்துக்கும் எனக்கு பர்மிஷன் காமிக்கணும். ஆமா சரி, இதை நேற்று வச்சோம். இதெல்லாம் வருஷ கணக்காவே இருக்குது. அடிச்சு ஆணி அடிச்சு வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் செவுத்து இருக்குது, கிரவுண்ட்ல செவுத்து இருக்குது, எல்லா பக்கம் இருக்குது. பைபாஸ் பூரா எழுதியிருக்கிறாங்க. புரியுங்களா? அதை எழுத விட மாட்டாங்க எங்களுக்கு. ரைட்டு, அதுக்கெல்லாம் பர்மிஷன் காமிங்க. ஆனா எங்கிட்ட சொல்லாம எங்க தட்டி தொடக்கூடாது. நாங்க தான் எடுக்கணும். எங்க தட்டிய, எங்க பொதுச் செயலாளர் இருக்கிறத, எங்க புரட்சி அம்மா இருக்கிற தட்டிய வேற யாரும் எடுக்கக்கூடாது. நாங்க தான் எடுப்போம். முனிசிபாலிட்டி வண்டியில் ஏற்றுறதுக்கு என்ன இதா நாங்க எடுத்துக்கிறோம். சட்டம்னா எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே. அதை முதல்ல கரெக்ட் பண்ணுங்க.